ஹலோ மக்களே, வெல்கம் டு ரியாலிட்டி கப்பிள் vlogs. ஸோ ரொம்ப நாள் கழிச்சு நம்ம ஈவினிங் டைமில் வீட்டுக்கு வந்துட்டோம். சோஃபார் காலையில் 7 மணிக்கு வெளியே போனால் நைட்டு, அதாவது சன்செட்லாம் ஆனதுக்கப்புறம் 7 மணிக்கு தான் வீட்டுக்குள்ளே வருவோம். பட் இன்னைக்கு நம்ம சீக்கிரம் வந்தாச்சு. அதே மாதிரி நம்ம vlog தட்டியும் பல மாதங்கள் ஆகிட்டது. அதனால ஒரு vlog பண்ணலாம். அதாவது ஈவினிங் டைம் நம்ம வீட்டில் எப்படி ஸ்பெண்ட் பண்ணுறோம், நம்மளோட ஈவினிங் டைம் எப்படி இருக்குது, அது தோட்டம்லாம் வந்து நிறைய பேர் கேட்டிருந்தாங்க எப்படி இருக்குது அப்படின்னு. அதெல்லாம் தான் பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்மளோட தோட்டத்தில் என்னென்ன செடி இருந்தது அப்படின்னு உங்கள் எல்லாருக்குமே தெரியும். இப்போ என்ன இருக்குது அப்படின்றத பார்த்துடலாம். நிறைய பேர் கேட்டிருந்தீங்க என்னென்ன வளர்ந்துருக்குன்னு காட்டுங்க எனக்கு. ஸோ இந்த செம்பருத்தி செடி 2 நல்லா பொழைச்சி வளர்ந்துருச்சு. சாரா வாயிலேருந்து தப்பிச்சிருச்சு. அண்டு மயில் மாணிக்கம்னு சொல்லுவாங்களா அந்த கொடி. ஐயோ தக்கா அதை பிக்கக்கூடாது, அதெல்லாம் நல்ல செடி. கீழே இருக்க சின்னதை மட்டும் பறிங்க. ஸோ அப்பப்போ வந்து இதுக்குள்ளே இருக்க குப்பைகள் எல்லாம் பறிச்சிட்ருப்போம். அது மாதிரி இன்றைக்கி குப்பையெல்லாம் பறிக்க போகிறோம், உள்ளே இருக்கிற சின்ன சின்ன அன்வான்ட் செடியெல்லாம். ஸோ நம்மள்ட்ட பெரிய செடி நல்ல செடி அப்படின்னா இந்த 2 செம்பருத்தி செடி இருக்குது. இங்கே ஒரு செம்பருத்தி செடி இருக்குது. ஆனால் இதை ஃபுல்லாக நான் கட் பண்ண போகிறேன். ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா தெரியும், வெள்ளையாக வந்துருச்சு கட்டெரும்பு ஏறி. அதுக்கு அடுத்து இங்கே எறும்பு ஏறிட்டு இருக்கு. இதுக்கு வந்து மருந்து போட்டு காப்பாற்றணும். இது மல்லிகைப்பூ. அண்ட் அந்த நிறைய முட்டு இருக்கு. ஆமாம், அந்த பக்கம் தூதுவளை இருக்குது. தூதுவளை தான் நல்லா வளருது, பிரச்சனையும் இல்லாமல். ஸோ ஃபஸ்ட்டு இதை வெட்டிடலாமா? ஃபுல்லாக கட்டெரும்பு. அதனால என்ன பண்ண போறோம்னா, ஜஸ்ட் தூரம் மட்டும் வச்சுட்டு செடி வெட்டிடுவோம். பூச்சி ஓகே சொல்லுங்க. ஸோ வெட்டி அங்கே தான் சேர்த்துட்டு இருக்கிறோம் வேண்டாத ஸ்டஃப் எல்லாம். ஓகே, தூர்வாரிட்டு இருக்காண்டா. குரு என்ன பண்ற? நிறைய ஏரியாவில் தூதுவளையே கிடைக்காம கஷ்டப்படுறாங்க. ஆனால் நம்ம வீட்டில் போதுங்கிற அளவுக்கு வளருது. அடுத்த செடியை டிஸ்டர்ப் பண்ணுது ரொம்ப. ரசம் வைப்போம். இன்னைக்கு சட்னி, இன்னைக்கு நைட் இதில் தான் சட்னி அரைக்க போகிறோம். அது ஒரு வீடியோ இருக்குது நம்மளுக்கு. தூதுவளை சட்னி, தூதுவளை நைட்டு தூதுவளை சட்னி பண்ண போகிறோம். அதனால தூதுவளை பறிச்சு தராங்க வீட்டில். தூதுவளையை வந்து ரசம் வைக்கலாம், இல்லைன்னா சட்னி பண்ணலாம். ஸோ நான் நைட்டு வந்து சட்னி பண்ண போகிறோம். நிறைய பேர் கோல்டாக இருக்குது, வருணுக்கெலாம் கோல்டு. ஸோ அதனால் நைட்டு சட்னி. ஒரு சில இடத்துல எல்லாம் வந்து தூதுவளையே கிடைக்க மாட்டேங்குது, காசு கொடுத்து வாங்கிட்டு இருக்காங்க. நம்ம வீட்டில் இவ்வளோ வளர்ந்து கொட்டுது. சப்போஸ் எங்கள் ஏரியாவில் யாருக்காவது தூதுவளை வேணால் வந்து வாங்கிக்கோங்க, நிறைய இருக்குது. இது நம்ம வெட்ட அது வாட குபுக்குன்னு வளருது. தக்காளி இல்ல, அது தூதுவளையில இருக்க பழம். கிளைமேட் வந்து அப்படியே மழை பெய்யற மாதிரி இருந்தது. அப்படியே திரும்பி பாருங்க, சூரிய பகவான். ஆக்சுவலா நம்ம வீட்டுல சன்செட்டும் சூப்பரா இருக்கும், சன்ரைஸ் இங்க பார்க்கறதும் சூப்பரா இருக்கும். கன்னியாகுமரிலாம் போக தேவையில்லை, இங்கேயே சன்ரைஸ் பார்க்கலாம், இங்கேயே சன்செட் பார்க்கலாம். அப்படியே வந்தீங்கன்னா நம்மளோட வெத்தலை கொடி சின்ன பின்னமாகி கிடக்குது, பிகாஸ் ஆஃப் சாரா. ஸோ சாராவோட வாய்ப்பட்டது போக மீதி வெத்தலை இங்கே இருக்குது. அவள் போட்டு வறண்டி எடுத்து தூக்கி போடுவா. அதில் மிச்சம் மீதியானது இன்னும் பட் இன்னும் உயிரோட தான் இருக்குது, நல்லா வளருது. இங்கே ஒரு புது கண்ணே வருதுப்பா. ஆமாம் வெத்தலை. ஓகே, அப்படியே இந்த பக்கம் வாங்க. இந்த பக்கம் வந்தீங்கன்னா வெண்டைக்காய் செடி இருக்குது. அதுக்கப்புறம் இந்த இடத்துல நாங்கள் 5-6 பலாக்கன்று ஊண்டி வச்சுருந்தோம். அதில் ஒரு பலாக்கன்று வருது, இங்கே ஒன்று வருதுன்னு நினைக்கிறேன். ஸோ ஒரு பலாக்கன்று பொழைச்சிருச்சு. இது என்னதுன்னா கத்திரிக்காய் செடி. நாங்க இது வந்துட்டு கன்னியாகுமரி வந்து அந்த பலாக்கா வாங்கிட்டு வந்தோம். அது அவ்வளோ ஸ்வீட்டா இருந்தது. பழத்தை சாப்பிட்டு வெறும் அந்த கொட்டையை கொண்டு வந்து சும்மா போட்டோம், பார்த்தா திடீர்னு வந்துருச்சு. அது செம்ம ஸ்வீட். ஆமா, சின்ன செடியை சாரா பொடிக்க போய் தின்ட்டா. அதுக்கப்புறம் இந்த மரம் தான் நாங்க பராமரிப்பே இல்லை, அதுவா சூப்பரா வளருது. அதுவும் முருங்கை பாருங்க எவ்வளவு பெருசு வந்துருச்சுன்னு. அதை பார்க்கும்போது ஹாப்பியா இருக்கும், இவ்வளவு தூரம் வளர்ந்துருக்குது அப்படின்னு. அந்த பக்கத்துல ஒரு செம்பருத்தி செடி இருக்குது. ஆனா அதுவும் ஒரு சில டைம் பூச்சி எறியுது. பூச்சின்னா என்ன, கட்டெரும்பு எறியுது. கொய்யா மரம் இருந்ததுலாம் அதெல்லாம் பிடிங்கி போட்டாடா சாரா எப்பயோ. ஸோ நம்ம வீட்டில் காற்று நல்லா வாங்கணும் அப்படின்னா நம்ம வர வேண்டிய இடம் இந்த மொட்டை மாடி. அவனோட ப்ரெஷ்ஷை காணாமல் அழுதுகிட்டே இருக்கான். இவர் நம்ம வீட்டு பக்கத்துலேயே ஒரு வீடு கட்டுறாங்க பாருங்க. அண்ட் அங்கே அதை ஹைட் பண்ணுறாங்க. அது கிட்டத்தட்ட 1 வீக்கில் வீடு கட்டி முடிச்சிட்டாங்க மாடியில். வீக் டேஸில் நாங்கள் கொஞ்சம் பிஸியாக இருப்போமா, அதில் இந்த ஃப்ரைடே ஈவினிங் தான் துணி துவைக்கிறதெல்லாம் ஸ்டார்ட் பண்ணுவோம். தூரம் எதுக்கு அழுகிற? ப்ரெஷ்ஷு வேணுமா அவனுக்கு? பல்லு விளக்கணுமா ஈவினிங்கில்? காலையில் நைட்டு விளக்கணும்னு சொல்லி கொடுத்துட்டேன், இப்போ ஈவினிங்காக ஆரம்பிச்சிட்டோம். இந்த இடம்லாம் கட்டும்போது ரொம்ப ஆசையாக கட்டணும். இந்த மாதிரி கண்ணாடிலாம் இருக்குது. இந்த இடத்துலாம் உட்காந்து பேசிகிட்டு இருப்போம், டீ குடிப்போம் அப்படிலாம். பட் ஒரு நாள் இந்த இடத்துல நாங்கள் யூஸ் பண்ணலை, அப்பப்போ யூஸ் பண்ணுவோம். துரு அழுகிறத ஸ்டாப் பண்ணிட்டான். ஏன்? கிடைச்சிருச்சா ப்ரெஷ்ஷு?
சரி போய் ப்ரெஷ் பண்ணு போ. இந்த ஸ்டெப்ஸ் ஏறி போய் மொட்டை மாடி நிறைய பேர் பார்த்துருக்க மாட்டீங்க, நான் வீடியோவில் காட்டினதே இல்லை. இப்போ நம்ம அந்த பார்ட்டை எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோமா நம்ம வீட்டில்? ஸோ இந்த மாடியில் மேலே 2 சின்டெக்ஸ் இருக்குது, அப்புறம் ஒரு லாங் ஏரியா இருக்குது, அவ்வளோதான். இதுதான் நம்மளோட மொட்டை மாடி. இங்கேருந்து பார்த்தா பைபாஸ் ஈஸியாக தெரியும், அந்த கார் போதில் அதுதான் பைபாஸ். அவுட்டர் ரிங் ரோடு லாரிலாம் போகுதா, ஸோ இதுதான் வந்து அவுட்டர் ரிங் ரோடு. ஸோ நம்ம வீட்டோட நியர்பையில் பெருசாக வீடுகள் இல்லை, பார்த்துருப்பீங்கள. ஸோ கொஞ்சம் லாங்காக தான் இருக்கும், ஆனால் நல்ல பீஸ்ஃபுல்லாக இருக்கும், நல்ல அமைதியான ஏரியா. இப்போ ஒரு ஃபேக்ட்ரியே வந்துருச்சு, ஸோ நைட்டெல்லாம் வேலை நடக்குது இங்கே. ஸோ இப்போ அந்த சேஃப்டி அதெல்லாம் பிரச்சனை இல்லை. அண்டு இங்கே பக்கத்துலேயே இருக்குது, ஆப்போசிட்லேயே ஒரு வீடு, இப்போ ஒரு ஆப்போசிட்டில் ஒரு வீடு கட்டியிருக்காங்க. அண்ட் பக்கத்தில் நெய்பர் வந்து வரப்போகிறாங்க, ஸோ அவங்க வீடு ஃபினிஷ் பண்ணிட்டாங்க. பக்கத்து காம்பவுண்ட். கையில் துவைக்க வேண்டியது ஒயிட்டு, அதெல்லாம் எடுத்து கையில் துவைக்க ஊற வச்சுருவோம். நெக்ஸ்ட்டு மீதியாக வாஷிங் மிஷினில் போட்டு விட்ருவோம். ஆனால் இன்னும் டீ குடிக்கல, அதனால் எனர்ஜியே இல்லை, போய் டீயை குடிச்சிட்டு வருவோம். வாங்க. டீ ரெடி ஆகி விட்டது. டீ டைனிங் டேபிள் இருக்குன்னு தான் வெறும், ஆனால் ஒரு நாள் அங்கே யூஸ் பண்ண மாட்டோம். கீழே உட்காந்து இருக்கிற சௌகரியம் டைனிங் டேபிளில் வராது. ஸோ டைனிங் டேபிள் வாங்குனீங்கன்னு கேட்பீங்க, அந்த இடத்த ஃபில் பண்ணுறதுக்காக ஒரு டைனிங் டேபிளை வாங்கி போட்டு வச்சுருக்கிறோம். இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு ஈவினிங் இவனுங்களோட தொந்தரவு தான். இவன் சுற்றிக்கிட்டே இருக்கிறான், அவன் அங்கிட்டு சுற்றிக்கிட்டே இருப்பான். கால் வச்சவனா காலில் வந்து ஏற்றிடுவானுங்க, சொன்னால் சொல்ல வேணே பண்ணுவானுங்க. இந்த மரண கூண்டில் சைக்கிள் ஓட்டுவானுங்கள்ல, அது மாதிரி இவனுங்க 2 பேரும் இதை ஓட்டிகிட்டு இருக்கானுங்க. எங்கள் காலில் வந்து ஏற்றுவானுங்க. வந்து இவங்க சுற்றுறத பார்த்து எனக்கு தலை சுற்றுது. இன்னைக்கு நம்ம தூதுவளை துவையல் தான் அரைக்க போகிறோம். அதாவது துவையல் அப்படின்னு சொல்லுவோம் எங்கள் ஊர் சைடு. அதாவது கொஞ்சம் கெட்டியாக இருந்தால் துவையல், அதே கொஞ்சம் தனியாக இருந்தால் சட்னி. ஸோ தூதுவளை துவையலுக்கு தேவையானது ஐட்டம்ஸ் இங்கே இருக்குது பாருங்கள். தூதுவளை, உளுந்து, கடலைப்பருப்பு, அண்டு இது கொத்தமல்லி, மிளகா, இஞ்சி, ஒரு லைட்டாக ஒரு சொல்ல புளி, தேங்காய், சின்ன வெங்காயம், இதெல்லாம் இருந்தாலே போதும், சூப்பராக இருக்கும். தூதுவளை யூஸ்வலாக கசக்கும், பட் மருந்து மாதிரி இருக்கும். பட் துவையல் அரைக்கும் போது சூப்பராக இருக்கும். இல்லை யாருக்காவது லைட்டாக கோல்டு, சளி இதெல்லாம் இருந்தது அப்படின்னா தூதுவளை துவையல் ப்ளஸ் இட்லி சூப்பர் காம்பினேஷன். ஸோ மறக்காமல் ட்ரை பண்ணி கொடுங்க. ஈவன் குழந்தைங்க கூட நல்லா சாப்பிடுவாங்க. ஸோ எங்கள் வீட்டில் வெட்டிட்டு இருந்தோம்ல, வெட்டி தூக்கி போட போனோம், அதை எடுத்துகிட்டு வந்து ஒரு சட்னி, அவ்வளோதான். இது வந்து யார் வீட்டிலலாம் இது இருக்குது அப்படின்னு சொல்லுங்கள். இது பேர் சத்தகம் அப்படின்னு சொல்லுவோம் எங்கள் ஊரில். இது வந்து வாங்கி கிட்டத்தட்ட என் பாட்டி காலத்தில் வாங்கினது இன்னும் எங்கள் வீட்டில் பத்திரமா இருக்குது. இதுக்கும் ஒரு இயர்ஸ் வச்சிருப்பீங்களே. இதுவும் வந்து அம்மா எத்தனை வருஷம் ஆகுது? 100 வருஷத்துக்கு மேலே. 100 வருஷத்துக்கு மேலேயா? இது அரிவாள் மாதிரி இருக்கும், ஆனால் ஷார்ப் இருக்காது. எங்கள் ஆயா, அதாவது எங்கள் பாட்டி, எங்கள் அம்மாச்சி, அவங்க இறந்து போகும்போது அவங்களுக்கு 86 வயசு அவங்களுக்கு. ஸோ அவங்களுக்கு அவங்க பிறக்கிறதுக்கு முன்னாடி அவங்க வீட்டில் யூஸ் பண்ணலாம். அப்போ 100 இயர்ஸ்க்கு மேலே இருக்குமே. எங்கள் வீட்டில் எல்லா பொருளுமே பாரம்பரியம் மிக்க பொருட்கள் தான். ஃபர்ஸ்ட் கடாயில் எண்ணெய் ஊற்றவும், எண்ணெய் ஊற்றி கொள்ளவும். இது என்னடி வரவே மாட்டேங்குது. தின் மிதமான சூட்டில் அந்த 23ஆம் புளிக்கை சாலட். அதே சூடுல. ஐயோ என்ன வெடிக்குது. ஒரு வழியாக சட்னி அரைச்சி முடிச்சிட்டோம். அண்ட் இட்லியும் ஊற்றி பசங்களுக்கும் கொடுத்தாச்சு. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். until then bye from Reality Couple Vlogs.